திருவாரூர் மாவட்ட காவல்துறை பணியாளர்களுக்கான கூட்டுறவு சங்கத்தில் 79 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது. கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மோசடியில் தொடர்புடைய முக்கிய நபர் சிக்குவாரா? திருவாரூர் மாவட்ட காவல்துறை பணியாளர்கள் கூட்டுறவு சங்கம் அப்பர் தெருவில் இயங்கி வருகிறது. இந்த சங்கம் திருவாரூர் மாவட்டத்தில் பணிபுரியும் காவலர்களின் ஊதியத்தில் பிடித்தம் செய்து 5 வருடத்திற்கு ஒருமுறை காவல்துறையினருக்கு திரும்ப வழங்குகிறது. காவல்துறை பணியாளர்களுக்கு கடன் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு சேவைகளையும் இந்த கூட்டுறவு சங்கம் செய்து வருகிறது. காவல்துறையினரின் கூட்டுறவு கடன் சங்கத்தில் தொடர்ந்து மோசடி நடந்து வருவதாகவும் கடந்த 2 வருடமாக காவல்துறையினருக்கு முறையாக கடன் உதவி வழங்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் மாவட்ட கூட்டுறவுத்துறை இணை பதிவாளர் தலைமையிலான அதிகாரிகள் காவல்துறையினரின் கூட்டுறவு சங்கத்தில் 2021 முதல் 2023 வரை உள்ள கணக்குகளை ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் 79,54,000 ரூபாய் மோசடி நடந்திருப்பது தெரியவந்தது. இந்த மோசடி தொடர்பாக கூட்டுறவுத்துறை இணை பதிவாளர் திருவாரூர் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து காவலர் கூட்டுறவு சங்க செயலாளர் ஜெயகாந்தன், அவரது உதவியாளர் முருகதாஸ் ஆகியோரை கைது செய்தனர்.